இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தருணம் வரும். எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு மனசு சொல்வதுதான் அந்த தருணம். அந்த இருளில் தான் ஒரே ஒரு சரணம் ஒளியா எரியும். துன்பத்தில் மூழ்கியவன், இருள் அவனோட வாழ்க்கையா மாறிப்போச்சு. நம்பிக்கைன்னு ஒன்று இருந்ததா கூட அவன் மறந்துட்டான். பிடிக்க கை இல்ல, பேச மனசு இல்ல. வாழ்க்கை அவனை ஒவ்வொரு நாளும் உடைத்தது. மனம் முறியும் உச்சம். நம்பின எல்லாமே கையை விட்டு போன மாதிரி இருந்தது. தோல்விதான் தன் அடையாளம்னு நினைச்சான். யாராவது இருக்காங்களா என்ற கேள்வி அவன் உள்ளத்தை கிழிச்சது. உள்ளத்தில் எழும் ஒரு பெயர். அப்போதுதான் அவன் மனசின் ஆழத்திலிருந்து ஒரு பெயர் எழுந்தது. அமைதியும் தைரியமும் தரும் அந்த பெயர் முருகன். முழு சரணாகதி. அவன் வேற எதையும் கேட்கல. தலை குனிஞ்சு தரையில விழுந்தான். உயிரோட குரலில் ஒரே ஒரு வரி சொன்னான், திருவடி சரணம், சரணம் முருகா. தெய்வீக பதில் அந்த நொடியிலே உலகமே நின்ற மாதிரியானது. ஒரு ஒளி அவனை சுற்றி விரிந்தது. பயம் வேண்டாம், நீ தனியாக இல்லைன்னு அந்த தெய்வ பார்வையே சொன்னது. நம்பிக்கை மலரும் தருணம். அவன் கண்களில் இருந்த பாரம் மெல்ல கரைந்தது. மனம் லேசா ஆயிடுச்சு. இதயம் தைரியமா துடிக்க ஆரம்பிச்சது. வாழ்க்கை இன்னும் முடியலன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். முருகன் அமைதியா அவன் மேல ஆசீர்வாதம் வைத்தார். அந்த ஆசீர்வாதம் வார்த்தையில இல்ல, நம்பிக்கையில இருந்தது. திருவடி சரணம் பிடிச்சவனை இந்த உலகத்துல எந்த துன்பமும் தொட முடியாது. நம்பிக்கை வைத்தவன் ஒரு நாளும் தனியாக இல்ல. முருகனின் திருவடி சரணம், அதுவே தெய்வத்தின் பாதுகாப்பு. திருவடி சரணம், சரணம் முருகா.